கெமிஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான டாபிக் இது. அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு, அணு அமைப்பு. ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் எந்த எக்ஸாம்ஸில் அதிகமான கொஷின்ஸ் வந்து டச் பண்ணக்கூடிய எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, அதுக்கப்புறம் டெட் எக்ஸாமினேஷன்ஸில் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து டச் பண்ணக்கூடிய பிளேசஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் கெமிஸ்ட்ரியோடைய முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இது சரிங்களா, முக்கியமான சப்ஜெக்ட். இதை எடுத்து நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவலாக எடுத்து உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா புரியாமல் போயிடும். புரியணும் அப்படின்னா பேசிக்காகவே நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி வந்து பேக்ரவுண்ட் இருந்தால் மட்டும்தான் புரியும், இல்லைன்னா புரியாது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த பெயர்கள் பாருங்கள். வாட் இஸ் ஐசோடோப், வாட் இஸ் ஐசோபார், வாட் இஸ் ஐசோடோன், சரிங்களா. ஸோ ஈவன் தான் நம்ம வந்து எலக்ட்ரான், நியூட்ரான்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் இன்னும் நிறையா டவுட் இருக்கும். இன்னும் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ்லாம் எதை சொல்கிறாங்க முக்கியமாக அப்படின்னு டவுட்லாம் இருக்கும். ஆனால் ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன்லாம் நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுருக்க மாட்டோம், படித்த மாதிரி இருக்கும். இதை சில சமயத்தில் படிச்சிருக்கவே மாட்டோம். ஆனால் கொஷின் கேட்டிருக்கான். ஈவன் டிஎன்பிஎஸ்சிலேயே பின்வரும் எவை ஐசோடோப்புகள் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சிலே கொஷின் கேட்டிருக்கான். ஆனால் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான டாப்பிக்கு. இதில் நிறையா வந்து கெமிஸ்ட்ரி பேக்ரவுண்டு டச் ஆகும். நான் பொறுமையாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் பின்னாடி நீங்கள் வந்து அதாவது யூடியூப்பில் அப்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கிங்க. நம்ம புக்கில் இருக்க கண்டென்ட் தான் அப்படியே எடுத்திருக்கோம். ஸோ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான் நீங்கள் வந்து பார்க்குறது. நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்டென்ட் தான். ஸோ ஃபஸ்ட் பாருங்கள், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அது என்ன, அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு நம்ம டெக்ஸ்ட் புக்லேயே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நிறைய எலக்ட்ரான் இருக்கிற மாதிரி, அணுக்கள் இருக்கிற மாதிரி, மூலக்கூறுகள் இருக்கிற மாதிரி, எதெல்லாம் வந்து பார்ட்டிகல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு ஆட்டம் இல்லையா, அந்த ஆட்டம் என்ன செய்யுது அப்படிங்கிறதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு பிக்சர் ரெப்ரசன்டேஷன் தான். ஆனால் உள்ள வந்து பெருசாக மேட்ரு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு டிலே ஆகும். ஸோ பிஃபோர் தட், ஆட்டம்னா என்ன? ஆட்டம் அப்படிங்கிறது ஒரு க்ரீக் வேர்டு. ஜென்ரலி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீக் வேர்ட்லேருந்து தான் நம்ம வந்து கற்றுக்கிட்டோம். இந்த க்ரீக் வேர்டு அட்டாமஸ் அப்படிங்கிறது, அதாவது க்ரீக்கில் டோமஸ் அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட்டு டிவிசிபிள் பார்ட்டிக்கல், சரிங்களா. டோமஸ் அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட்டு டிவிசிபிள் பார்ட்டிகல்ஸ், அதாவது மிகச்சிறிய பொருளாகவும் இருக்கும். அதை நம்ம வந்து என்ன சொல்கிறது, உடைச்சிக்க முடியும். அந்த உடைக்கக்கூடிய மிகச்சிறிய பொருள் அப்படின்னு அர்த்தம். அதில் முன்னாடி ஆட்டோமஸ் அப்படின்னு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது உடைக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். ஸோ மிகச்சிறிய பொருளாகவும் இருக்கும். அது அதற்கு மேலாக என்ன பண்ண முடியுங்க, இன்டிவிசிபிள் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதுதான் வந்து முக்கியமான அந்த தகவல். இதை வந்து அணுக்கள் அப்படிங்கிறது எங்கே இல்லை அப்படிங்கிறதான் கொஸ்டினே வரும். எங்கே இல்லை, எங்கேயுமே இருக்காது. எல்லா பக்கமும் அணுக்கள் இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அந்த அணுக்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? வெரி வெரி ஸ்மாலஸ்ட் ஒன், சரிங்களா. இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. த ஆட்டம் இஸ் 1000 டைம்ஸ் ஸ்மாலர் தென் திக்கஸ்ட் ஹியூமன் இயர். ஸோ ஹியூமன் இயரே வந்து ரொம்ப ரொம்ப மெலிசு. அதை விட 1000 மடங்கு மிக சிறியதாக இருக்கும் அப்படின்னா அதோட டயாமீட்டர் பாருங்கள். இது இப்போ சொல்ல முடியுமா? 1 × 10⁻⁻9 மீட்டர், சரிங்களா. சரி, இப்படிலாம் இருக்கும் பொழுது சில சைஸ்லாம் புக்லேயே கொடுத்துருக்காங்க. சில சைஸ்லாம் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. அதோட சைஸ் நம்ம வந்து பார்க்கலாம். அந்த ஒவ்வொரு சைஸ் என்னது? பென்சிலு, ரெட் பிளட் செல், வைரஸ், டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ்லாம் உடைய எவ்வளோ அளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிஃபோர் தட் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்கள். நேனோமீட்டர் இஸ் தி ஸ்மாலஸ்ட் யூனிட். அதுவே ஸ்மாலஸ்ட் யூனிட். இதை தான் நம்ம என்ன பண்ணுறாங்க, டு மெஷர் தி ஸ்மால் லென்த், மிக சிறிய அளவை அளக்கக்கூடியது நேனோமீட்டர். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 × 10⁻⁻9 நேனோமீட்டர்.
or 1 nanometer is equal to 1 into 10 to the power of minus 9 meter. ஸோ ஓகேங்களா, அந்த நேனோமீட்டருடைய இந்த புள்ளி விவரம் இல்லையா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இதை வந்து தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதை நோட் பண்ணி வச்சுக்கணும், பயாட் பண்ணி வச்சுக்கணும், எக்ஸாமில் கேட்பாங்க. இப்போ பாருங்கள், பென்சிலோட அளவு எப்படி இருக்குது பாருங்கள், 1 into 10 to the power of minus 2 மீட்டர். ஆர்பிசியோடைய அளவு வந்து 1 into 10 to the power of minus 4 மீட்டர். வைரஸ் வந்து 1 into 10 to the power of minus 6 மீட்டர். அதே போல் டஸ்ட் பார்ட்டிக்கல் 1 into 10 to the power of minus 9 மீட்டர். an atom 1 into 10 to the power of minus 10 மீட்டர். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்னன்னா, எல்லாம் ஒரே மாதிரி அளவு மாதிரி தெரியுது. இந்த பவர் -2, பவர் -4, பவர் -6, பவர் -7, பவர் -10. இப்போது இந்த மைனஸ் வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆக அதனுடைய சைஸு குறைஞ்சிக்கிட்டே போகும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த -2, -4, -6, -7, -10 அப்படின்னு சொல்ல அது அளவு அதிகமாக அதனுடைய சைஸு குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போது சப்போஸ் ஒரு இருக்குது 1 into 10 to the power of -15 வந்துருச்சுன்னா இன்னும் அளவில் குறைஞ்சிருச்சு தான் அர்த்தம். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து இந்த கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஸ்லைடில் நீங்கள் பார்க்கக்கூடியது ஆல்ரெடி டிஎன்பிசியில் பொறுத்துகளை கேட்ட கேள்விகள். என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 3 மட்டும் எடுத்துக்கிட்டான். ஆர்பிசி, வைரஸ், ஆட்டம், இந்த 3 மட்டும் எடுத்துகிட்டு இன்னும் ஒரு 3 புதுசாக சேர்த்து விட்டு அதுக்கு நீங்கள் வந்து மேட்ச் தி ஃபாலோயிங் பண்ண சொல்லியிருக்கிறான். அதனால் நீங்கள் புக்கில் இருக்க 3 தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இன்னொரு 3 நீங்கள் வந்து பேஸ்ட் ஆன் தி ஆப்ஷன்ஸில் அனலைசிஸ் பண்ணி ஆன்சர் கொடுக்க முடியும். ஓகேங்களா? சரி, ரைட்டு. அடுத்த பகுதிக்கு போகிறோம். இவர் தான் வந்து முக்கியமானவர். யார்? ஜான் டால்டன் அப்படிங்கிறவர் முக்கியமானவர். டால்டன்ஸ் அட்டாமிக் தேரி. இவர் தான் வந்து 1808 ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணாருங்க அட்டாமிக் தேரியை பற்றி, அணு கொள்கையை பற்றி வெளியிட்டவர். இதுக்கு முன்னாடி ஏதோ மேட்டர் இருக்குது, ஏதோ வெரி ஸ்மால் பார்ட்டிக்கல் இருக்குது, இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் வந்ததுக்கப்புறம் தான் ஆட்டம் இஸ் ஸ்மாலஸ்ட் இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல் அப்படின்னு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா? இட் இஸ் ஸ்பெரிக்கல் இன் ஷேப், கோள வடிவில் காணப்படும் அப்படின்னு சொன்னார். சரிங்களா? ஆனால் இவர் எல்லாமே சொன்னார்ல, இவர் சொல்லாத ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டமில் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற எந்த ஒரு ப்ரப்போஸும் அவர் கொடுக்கவே இல்லை. சரிங்களா? அதே மாதிரி இவர் வந்து அந்த ஆட்டமுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எதுவுமே அவர் வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணலை. இதான் ஜான் டால்டனுடைய முதல் கொள்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா? அதுக்கப்புறம் இவர் வந்து சில எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்குறாரு. அவருடைய ஃபீச்சர்ஸ், இதோடைய ஃபீச்சர்ஸ் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதுக்கு நான் பேர் வச்சுருக்கிறேன் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஆட்டம் பற்றி தெரியும், எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் பார்ட்டிக்கல், மிக சிறிய ஒரு துகள் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இதோடைய சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, த ஆட்டம்ஸ் ஆஃப் தி சேம் எலமெண்ட். சரிங்களா? இந்த ஆட்டம்ஸ் ஆஃப் தி சேம் எலமெண்ட் ஆர் ஐடென்டிக்கல் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ். எதில்? சைஸ், ஷேப்ஸ், மாஸ், ப்ராப்பர்ட்டிஸில். சரிங்களா? இப்போது ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் மாசஸ் அண்ட் பொசஸ் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போது ஒரு அணு இன்னொரு அணு ஒரே மாதிரியாக இருக்கும்னு அவசியம் இல்லைங்க. சரிங்களா? அந்த அணு அது அளவுலையும் வடிவத்திலையும் நிறையிலையும் பண்புலையும் கொஞ்சம் வேறுபட்டு இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்கிறாரு. யார்? ஜான் டால்டன் சொல்கிறாரு. சரிங்களா? இந்த சென்டென்ஸ்லாம் மிகவும் பொறுமையாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டா, இந்த சென்டென்ஸ் ஒரு 3 சென்டென்ஸ் கொடுத்து இதில் எது வந்து ஸ்டேட்மெண்ட்டு வந்து சரி தவறுன்னு சொல்லி எக்ஸாமில் கேட்பான். அதனால் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிக்கணும். சரிங்களா? அடுத்த ஒரு லைன் கொடுக்குறாரு பாருங்க, ஆட்டம்ஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டர் நார் டெஸ்ட்ராய்டு. அதை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஆக்கவும் முடியாது,
அழிக்கவும் முடியாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தகவலை கொடுக்குறாருங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த தனிமங்கள்லாம் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஃபிக்ஸ்டு சிம்பிள் ரேஷியோ டு ஃபார்ம் மாலிகூல்ஸ் ஆர் காம்பவுண்ட்ஸ். புரியுதுங்களா? அது இந்த தனிமங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் மூலக்கூறுகளையும் சேர்மங்களையும் உருவாக்குகிறது அப்படின்னு யார் சொல்கிறாங்க? ஜான் டால்டன் சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் ஆட்டம்ஸ் is smallest particle of matter that takes part in a chemical reaction. அதாவது வேதிவினை நிகழ்வதற்கு இந்த அணு முக்கியமானது. அந்த மிகச்சிறிய துகளாக இருந்தாலும் இதுதான் முக்கியமானது அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. சரி, இவர் சொன்ன தேரியில், இவர் சொன்ன கொள்கையில் அப்படி என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. எதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா பாருங்கள். கேஸஸ் அண்ட் லிக்யூட்ஸ், வாயுக்களையும் அதே மாதிரி திரவங்களையும் உள்ள பண்புகளை வந்து இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காராம். சரிங்களா? அடுத்தது he was explained the laws of chemical combination, the laws of conservation of mass. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கணும். அதாவது வேதி சேர்க்கை விதி, பொருண்மை அழிவின்மை விதி, இதை யார் கொடுத்தாங்க? ஜான் டால்டன் தான் இந்த தேரி கொடுத்துருக்காரு அப்படின்னு கொஷின் வரும்போது நம்ம தயாராகிக்கணும். அதே மாதிரி இவர் டு ரிகனைஸ் மாலிகுலர் டிஃபரன்சஸ் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் அண்டு காம்பவுண்ட்ஸ், தனிமங்களின் மூலக்கூறுகள் மற்றும் சேர்மங்களுக்கிடையே வேறுபாடுகள் உள்ளது அப்படிங்கிறதும் ஜான் டால்டன் வந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜான் டால்டன்ஸ் அட்டாமிக் தேரி. ஆனால் எப்படிப்பட்ட ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாலும் சரி, அவர் கண்டுபிடிச்சல கண்டிப்பாக என்ன இருக்குங்க, லிமிட்டேஷன்ஸ் இருக்க தான் செய்யுது, வரம்புகள் இருக்க தான் செய்யும். என்ன சொல்லியிருக்கு, இவர் என்னன்னா சொல்லலையோ அதெல்லாம் வரம்புகளாக மாறிடும். என்ன சொல்லலை? ஆட்டம் இஸ் நோ லாங்கர் கன்சிடர்ட் அஸ் எ ஸ்மாலஸ்ட் இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல். அப்படி சொல்ல. ஸோ அணு என்பது பிளக்க முடியாத மிகச்சிறிய துகள் என்பது தவறு அப்படின்னு பின்னாடி வந்தவங்கலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் இவர் ஐசோடோப்பை பற்றி எதுவுமே சொல்லலை. ஆட்டம்ஸ் ஆஃப் தி சேம் எலமெண்ட் ஹேவ் டிஃப்ரெண்ட் மாசஸ், இதை சொல்லவே இல்லையே. ஐசோபார்ஸை பற்றி சொல்லவே இல்லை. ஆட்டம்ஸ் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் மே ஹேவ் தி சேம் மாசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐசோபாரை பற்றி சொல்லவே இல்லை. அதே மாதிரி சில எலமெண்ட்ஸு, சில ஆட்டம்ஸ்லாம் இருக்குதுங்க, அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குது அப்படின்னு. சரிங்களா? அதாவது சப்ஸ்டன்ஸ் மேடப் ஆஃப் சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் மே ஹேவ் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய அணுக்கள் உருவாக்கக்கூடிய பொருள்கள் அதோடைய பண்புகள் மாறுபட்டே இருக்குதுங்க, ஒரே மாதிரியாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்ல வராங்க தெரியுமா? அருமையான ஒரு கார்பன் ஆட்டம்ஸை பற்றி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ கார்பன் ஆட்டம்ஸ்னால் என்ன? அது கருப்பாக கிடக்கும், அது எரிஞ்சால் புகையாக போகும், அதெல்லாம் வந்து டயரு, பிளாஸ்டிக்கு அப்படின்னு சொன்னோம்ல. அப்படி பார்த்தீங்கன்னா கோல் கார்பன், கிராஃபைட் கார்பன், அதே மாதிரி டைமண்ட் வைரம், பாருங்கள் வைரம் ஜொலிக்குது சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து கார்பன் ஆட்டம்ஸும். அதனுடைய புற வேற்றுமையில் அது இருக்குது அப்படிங்கிறது இந்த பற்றி யார் ஜான் டால்டன் சொல்லவே இல்லை. பின்னாடி வந்த சயின்டிஸ்ட்டு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் லிமிட்டேஷன் ஆயிடுது. சரி, ஜான் டால்டன் யார் அவர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா 1793 ஃபிசிக்ஸ் டீச்சராக இருந்திருக்காருங்க. மேத்தமெட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எல்லா டீச்சராகவும் இருந்தார். 1803 தான் அவர் அட்டாமிக் தியரி கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் அவர் டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால், ஸோ நிறையா கண்டுபிடிப்புகள்லாம் இவர் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் 12 வயசு இருக்கும் பொழுதே டீச்சராகவும் ஆயிருக்காரு அப்படிங்கிற ஒரு அறிவாளி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்த பகுதிக்கு போகலாம். அடுத்த வந்திருக்கா பாருங்க, ஜே தாம்சன். இவருடைய கண்டுபிடிப்புலாம் பயங்கரமான கண்டுபிடிப்புங்க. இவர் வந்து தனியாக அணுக்களுக்கு அணு கொள்கைகள் வந்து கொடுத்துருக்காருங்க. 1897 ஜே தாம்சன் ப்ரொப்போஸ்டு
டிஃப்ரெண்ட் தேரி வித்தியாசமாக கொடுத்துட்டாரு இவர். சரிங்களா? என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? சாதாரண பாத்திரத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் மிலான் இருக்குது பார்த்தீங்களா? வாட்டர் மிலான் தர்பூசணி அதுதாங்க அணு. அந்த அணு தர்பூசணி மாதிரி தாங்க அணு இருக்கும். அதில் இருக்கக்கூடிய தர்பூசணியை பாதியை கட் பண்ணி பாருங்களேன். அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு கருப்பு கருப்பாக என்ன சொல்கிறாங்க விதைகள் இருக்கும். விதைகள் தர்பூசணி விதை அங்கேயே பதிஞ்சு பதிஞ்சு இருக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. இந்த விதைகள் இருப்பதெல்லாம் என்ன சொல்கிறாங்க எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விதைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சீட்ஸ், நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் கால்டு எலக்ட்ரான்ஸ் இப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே தாம்சன். இவர் அடுத்து சொல்கிறாரு பாருங்க, த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு முக்கியமான ஒரு தேரி வருது. According to this theory, according to the J.J. Thomson theory, positive and negative charges are equal. The atom as a whole does not have any resultant charges. சரிங்களா? அதில் முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அணு நேர் மற்றும் எதிர் மின்னோட்டங்கள் சம எண்ணிக்கையில் காணப்படுதாமா? அணுவானது எவ்வித மின்சுமையும் கொண்டிருக்கவில்லை அப்படிங்கிறதான் இவருடைய ஸ்டேட்மெண்ட்டு, இவருடைய தேரி. அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா எக்ஸ்பெரிமெண்ட்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். எலக்ட்ரான்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படி அப்படின்னு செஞ்சுட்டு ஒரு பெரிய கண்டுபிடிப்பு பண்ணனால இவருக்கு 1906 நோபல் ப்ரைஸும் கிடைச்சிருச்சு. சரிங்களா? ஸோ உள்ளே வந்து டெக்னிக்கலாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இவர் வந்து இந்த ஆட்டம் இஸ் நியூட்ரல் அப்படின்னு சொன்னதுக்கே இவர் வந்து நோபல் ப்ரைஸ். ஆனால் இவருடைய தேரி இன்கம்ப்ளீட் தேரி அப்படிங்கிறது இவர் நோபல் ப்ரைஸ்லாம் வாங்கினதுக்கப்புறம் தெரிஞ்சதாமா. சரிங்களா? சரி, ரைட். அடுத்தது வராருங்க யார் பார்த்தீங்கன்னா ரூதர் ஃபோர்ட் அணுக்கொள்கை. இந்த ரூதர் ஃபோர்டுடைய அட்டாமிக்ஸ் தேரி அப்படின்னு பார்த்தோம்னா இவர் ஒரு இவர் ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்ட் கான்செப்ட். பட் என்னன்னா தாம்சன் சொன்னதை அப்படியே கொஞ்சம் பிக் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாரு. இவர் என்ன செஞ்சார், இவருடைய ரூமில் இவருடைய வந்து டேபிளில் இருக்கும்போது இவர் ஃபுல் நேம் வந்து ஏர்னஸ்ட் ரூதர் ஃபோர்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுருக்காரு. ஹீ bombarded a very thin layer of gold with positively charged alpha rays. மெல்லிய தங்க தட்டினை நேர் மின்னோட்டம் கொண்ட ஆல்ஃபா கதிர்களை கொண்டு மோத செஞ்சிருக்காரு. ஆனால் அந்த ஆல்ஃபா கதிர்கள் அந்த தின் லேயர் பிளேட்டில் போகும்பொழுது விலகி போயிருக்குதாமா. அப்படியே விலகி விலகி போகுது. ஸோ விலகி போனோன்னா அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு, என்னவோ இருக்குது இங்கே. ஸோ ஜென்ரலாக வந்து அந்த வந்து இப்படி விலகி போனோன்னா இந்த இடத்துல ஏதோ இருக்குது சென்டரில் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இது அவருடைய ஃபஸ்ட்டு சோதனை. So 1920, Rutherford predicted the presence of another particle in the nucleus as neutral. பார்த்தீங்களா? அந்த ஆட்டம்குள்ள நியூக்ளியஸ் இருக்குது, கரு உள்ளது அப்படின்னு கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ரூதர்ஃபோர்ட். சரிங்களா? ஜேம்ஸ் சாட்விக் வந்து த இன்வென்டர் ஆஃப் நியூட்ரான் வாஸ் தி ஸ்டூடெண்ட் ஆஃப் ரூதர்ஃபோர்ட். புரியுதுங்களா? ஜேம்ஸ் சாட்விக் நியூட்ரானை கண்டறிந்தார். இவர் ரூதர்ஃபோர்டின் மாணவர் யார்? ஜேம்ஸ் சாட்விக். அவர் கூட இருந்து அவர் லேபில் இவர் கண்டுபிடிச்சவர். சரிங்களா? சரி, இவர் கண்டுபிடிச்ச அந்த ஆட்டம்ஸுடைய மாடல்ஸை வந்து நம்ம கம்பேரேட்டிவாக பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து டால்டன்ஸ் மாடல், தாம்சன் மாடல், ரூதர்ஃபோர்ட் மாடல். ஓகேங்களா? அதாவது ஜான் டால்டனுடைய மாடல் பாருங்கள், அது வந்து ஹார்டாக இருக்கும், சாலிடாக இருக்கும் அப்படிங்கிறதான் மக்களுக்கு எடுத்து சொன்னார். தாம்சன் என்ன சொன்னார், எலக்ட்ரான் இருக்குதுங்க நெகட்டிவ் சார்ஜில், அதே மாதிரி பாசிட்டிவ் சார்ஜும் இருக்குதுங்க, ரெண்டுமே நியூட்ரல் ஆகிடுதுங்க, மொத்தத்தில் ஆட்டம்ஸ் வந்து நியூட்ரலாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் ரூதர்ஃபோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் இருக்குது, பட் எப்படி இருக்குது அப்படின்னா ரிவால்வ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி 1977 சொன்னார். அதே போல் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, அந்த பாசிட்டிவ் சார்ஜ் எங்கே இருக்குன்னா சென்டரில் இருக்குது, அதான் நியூக்ளியஸ் அப்படின்னு மாதிரி அவர் வந்து அவருடைய கணிப்பில் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. சரிங்களா? சரி, இதை அவர் கண்டுபிடிச்சதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இங்கே கம்ப்ளீட்டாக கொடுக்கப்பட்டுள்ளது.
நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த எவால்யூஷன் ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஃப்ரம் 5 எலமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜான் டால்டன் வந்து 1803, 1904 வந்து ஜேஜே தாம்சன், 1911 வந்து ரூதர்ஃபோர்ட் நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னு சொன்னார். அடுத்தது போர்ஸ் தேரி சொல்கிறாரு 1913. சரிங்களா? 1926 ஸ்காண்டிஜியர் தேரி, எலக்ட்ரான் கிளவுட் மாடல் தேரி. அது ஸோ இது போல் ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்சிருக்க டேட்டு, அந்த டைம் லைன் கொடுத்துருக்காங்க. இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம ஒரு முக்கியமானது ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் இங்கே அடுத்த பகுதி. 1878 சர் வில்லியம்ஸ் க்ரூக்ஸ் அவர் தான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாருங்க. சரிங்களா? இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. என்னன்னா, certain visible rays traveling between two metal electrodes. certain visible raysனா கண்ணால் பார்க்கக்கூடிய, அந்த கண்ணிற்கு புலப்படக்கூடிய வகையில் ஒரு ஒளிக்கற்றை பாய்வதை அவர் கண்டறிந்தார். இதை தான் க்ரூக்ஸ் ரேஸ் ஆர் கேத்தோடு ரேஸ். அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு காலத்தில் நம்ம வந்து டிவி பின்னாடி வந்து அப்படியே நீண்டிக்கிட்டே போகும். அங்கே தான் அந்த கேத்தோடு ரே டியூப் இருக்கும். அந்த டியூப் வழியாக வரக்கூடிய வெளிச்சத்தை தான் நம்ம டிவியாக யூஸ் பண்ணோம். அதான் இவர் ஜேஜே தாம்சனும் கண்டுபிடிச்சது கேத்தோடு ரே டியூப். ஸோ எலக்ட்ரிசிட்டி when passes through air removes electrons from gaseous atoms and produce ion is called a electrical discharge. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருப்பாங்க, கேட்பாங்க, படித்து வச்சுங்க. ஸோ மின்சாரம் காற்றின் வழியாக பாயும் போது வாயு மூலக்கூறிலிருந்து எலக்ட்ரான்கள் வெளியேறுவதால் அயனிகள் உருவாகின்றன. இதுக்கு பேர் மின் இறக்கம் என்று பெயர். ஸோ அது அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் 2-3 டைம் வந்து படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே போல் காற்று எப்படிப்பட்டவங்க, இந்த ஏர் இஸ் புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. பாருங்கள், ஒன்று நினச்சி பாருங்கள், தண்ணியில் வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி ஒயர் பட்டுச்சு அப்படின்னா அது கண்டக்ட் ஆகி ஷாக் அடிக்கும். ஆனால் காற்றில் இந்த எலக்ட்ரிசிட்டி ஒயர் பட்டாலும் என்ன பண்ணுங்க, புவர் கண்டக்டர், மின் கடத்தா பொருள் காற்று. சரிங்களா? ஒருவேளை காற்று ஒரு சிறந்த மின் கடத்தியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? மனிதர்கள் யாரும் வாழ முடியாது. எங்கெங்கெல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி லீக்கேஜ் ஆகுதோ அது காற்றுல வந்து பட்டு அனைவரும் இறப்பாங்க இல்லையா? சரி, அடுத்தது தொலைக்காட்சி பெட்டியில் நான் சொன்னேன் இல்லையா, அதே தான். அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிக் காயில்ஸ் மூலமாக ஒரு பீம் ரேஸ் லியூமினஸ்ட் ரேஞ்ச், அதாவது ஒளி படத்தை உருவாக்கக்கூடிய ஒரு முகப்பு திரையை தான் அந்த கேத்தோடு ரேஸ் அப்படிங்கிறது. அது மேக்னட்டிக் ஃபீல்டு மூலமாக செயல்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த அடிப்படை துகள்கள் பற்றி ஒரு சார்ட்டு ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். ஸோ ஆட்டம்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இவங்கெல்லாம் வந்து அடிப்படை துகள்கள், அடிப்படை அணு துகள்கள் அப்படின்னு அர்த்தம். சரி, புரோட்டான் P stands for பாசிட்டிவ் சார்ஜ். P stands for பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிக்கல் அப்படின்னா புரோட்டான். சரிங்களா? இதுக்கு வந்து சேம் மேக்னிடியூட் அஸ் தட் ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். சரிங்களா? அதாவது எலக்ட்ரானுக்கு என்ன மின்னோட்டம் இருக்குதோ, எதிர் மின்னோட்டம் இருக்குதோ, அதே போல் நேர் மின்னோட்டத்தை கொண்டு உள்ளது தான் புரோட்டான் அப்படின்னு சொல்லி. ஸோ நியூட்ரான் என்னது? 0 தான், ஒன்றுமே இருக்காது. இது வந்து நியூட்ரான் தான் எங்கே இருக்குதாமா? நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது. நியூட்ரான் எங்கே இருக்குது? நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது. நியூட்ரான் டஸ் நாட் ஹேவ் எனி சார்ஜ் எக்ஸப்டிங் ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜனுக்கு இன்னொரு பெயர் புரோட்டியம். ஹைட்ரஜனுக்கு இன்னொரு பெயர் புரோட்டியம். த நியூக்ளியஸ் ஆஃப் ஆல் ஆட்டம்ஸ் கண்டைன்ஸ் நியூட்ரான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க, எல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் தான் கேட்பாங்க. சரி, நம்ம உடம்புல எவ்வளோங்க ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். 7 பில்லியன் ஆட்டம்ஸ் இன் யுவர் பாடி, yet you replace about 98% of the every year. ஒவ்வொரு வருடமும் 98% என்ன பண்ணுது? ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அது அழுக்கு மூலமாகவும், வேர்வை மூலமாகவும், தோல் உரிறது மூலமாகவும், எப்படியோ ஒரு வகையில்
98% ஒரு வருடத்தில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி வந்தால் தான் அந்த உயிரினம், அந்த ஹியூமன் பீயிங் உயிரோடு இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, நெக்ஸ்ட் பாருங்கள், எலக்ட்ரான் பற்றி சொல்கிறோம். நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே எலக்ட்ரான் ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். சரிங்களா? எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா இது ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரிவால்வ் ஆகிட்டு இருக்கிறது தான் எலக்ட்ரான். ஸோ இப்படி இது ஆர்பிட் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். ஸோ the mass of an atom depends on the number of protons and neutrons in the nucleus. அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? இந்த ஒரு அணு இருக்குது, அணுக்குள்ளே புரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது, எலக்ட்ரான் இருக்குதுங்க. ஆனால் சொல்கிறான் பாருங்கள், மாஸ் ஆஃப் அன் ஆட்டம், அந்த அணுவுடைய நிறை எப்படி இருக்குதுன்னா அதில் இருக்கக்கூடிய புரோட்டான்களின் நியூட்ரான்களின் எண்ணிக்கையை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது முக்கியமான ஒரு எலக்ட்ரான். ஸோ புரோட்டான் நியூட்ரான்ஸ் ஆர் 2 types of the particle, the nucleus of an atom. சரிங்களா? அதுக்கு தான் நியூக்ளியான்ஸ். they are called நியூக்ளியான்ஸ். நியூக்ளியான்கள் என்ன? நியூக்ளியான்கள் என்றால் என்ன? அணுக்கருவினுள் காணப்படும் 2 வகையான துகள்கள். எது? புரோட்டான்கள், நியூட்ரான்கள் அப்படிங்கிறது தான் நியூக்ளியான்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரைட், இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இதோடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது அந்த எலக்ட்ரான் வந்து ஆர்பிட்டில் சுற்றிட்டுருக்கு பார்த்தீங்களா? ஆர்பிட்டுகள், அது ஒரு பாதை, கற்பனை பாதை. அந்த ஆர்பிட்டை பற்றி தான் சொல்கிறாங்க. நடுவில் இருக்கக்கூடியது நியூக்ளியஸுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஷெல் இருக்குது, அது வந்து ஆர்பிட். சரிங்களா? அடுத்த ஒரு ஷெல் இருக்குது, அது ஒரு ஆர்பிட். இப்படி இருந்துச்சுன்னா இதுதாங்க இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆட்டம், அணுவின் பாகங்களை பற்றி நம்ம பார்க்குறோம். சரி, நியூக்ளியஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லியிருக்கோம்? புரோட்டானும் இருக்கும், நியூட்ரானும் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ புரோட்டானும் நியூட்ரான் பார்த்துங்க, புரோட்டான் நியூட்ரான் ரெண்டுமே சேர்ந்தது தான் நியூக்ளியஸ். இதை சுற்றி தான் எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து ஒரு ஆட்டம் அப்படின்னு. அதே மாதிரி ஆர்பிட்ஸ் நம்மளுக்கு தெரியும், அது ஒரு வட்டப்பாதை, அதை சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு. சரிங்களா? சரி, அடிப்படை துகள்கள் பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியணும். என்னன்னா அந்த அடிப்படை துகள்கள்னால் புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ், இவங்கெல்லாம் வந்து அடிப்படை துகள்கள். அது மட்டும் இல்லாமல் மீசான், நியூட்ரினோ, ஆன்டி நியூட்ரினோ, பாசிட்ரான், எதுக்குள்ள? இந்த துகள்களுக்குள்ளே இன்னும் இருக்கக்கூடியது என்ன? எக்ஸ்ட்ரா மீசான்ஸ், நியூட்ரினோ, ஆன்டி நியூட்ரினோ, பாசிட்ரான். இப்படி ஒவ்வொரு டூ யூ நோ அப்படிங்கிறத நம்ம புக்கில் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும். இதிலேருந்து கேள்விகள் கண்டிப்பாக கேட்கப்படும். சரிங்களா? இந்த பகுதிக்கு வாங்க. இதோ பாருங்கள், புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். புரோட்டானை கண்டுபிடித்தவர் ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் சர் ஜான் ஜோசப் தாம்சன் தான், ஜே தாம்சன். நியூட்ரான் ஜேம்ஸ் சாட்விக். அதுக்கான சிம்பிள் வந்து புரோட்டானுக்கு P, எலக்ட்ரானுக்கு E, நியூட்ரானுக்கு N. ஸோ பாசிட்டிவ் சார்ஜு, நெகட்டிவ் சார்ஜு 0. மாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். புரோட்டானுடைய மாஸு 1.6726 × 10⁻⁻27. எலக்ட்ரானுடைய மாஸ் வந்து 9.1093 × 10⁻⁻31. நியூட்ரான் வந்து 1.6749 × 10⁻⁻27 சொல்லி மேலோட்டமாக படிச்சிடாதீங்க. ஸோ தெளிவாக படிச்சுக்கங்க. புரோட்டானும் நியூட்ரானும் ஆல்மோஸ்ட்டு என்னங்க ஒரே மாதிரியான நிறையை கொண்டிருக்கு பாருங்கள். கவனிச்சிங்கன்னு தெரியும். எலக்ட்ரான் வந்து அதிக நிறை கொண்டதா? நமக்கு அதிக நிறை, இதை விட குறைந்த நிறையை கொண்டுள்ளது. ஏன் 10⁻31 இருக்குது. சரிங்களா? இந்த ஃபிகர்ஸ், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். எங்கேயாவது திடீர்னு கொஷின்ஸ் வந்து கேட்டு விட்ருவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அட்டாமிக் நம்பர்னா என்ன அப்படின்னு. ஸோ அட்டாமிக் நம்பரை வந்து நம்ம எங்கேயுமே இசட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆனால் அதோடைய சிம்பிள் இசட். அணு எண் எதை குறிக்குது? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் புரோட்டான்ஸ் இன் அன் ஆட்டம். ஒரு அணுவில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையோ அல்லது புரோட்டான்களின் எண்ணிக்கையோ நம்ம என்ன சொல்கிறோம்?
அணு எண் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அணு எண் வெரி 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 இம்பார்ட்டன்ஸ். அது இருந்தால் தான் நம்ம மற்ற எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் ஒரே ஒரு புரோட்டான் தான் கொண்டுள்ளது. அதுக்கு வெளியில் ஒரே ஒரு எலக்ட்ரானை கொண்டுள்ளது. ஹீலியம் 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்குது. அதற்காக ஈக்குவலண்டாக 2 எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி ஆக்சிஜன் 8 புரோட்டான் 8 நியூட்ரான் கொண்டுள்ளது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஆர்பிட்டில் வந்து 2 எலக்ட்ரான், செகண்ட் ஆர்பிட்டில் வந்து 6 எலக்ட்ரான், வந்து டோட்டலி 8 எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க. இவங்களாம் வந்து ஹைட்ரஜன் ஹீலியம் பற்றி கொடுக்கப்பட்டுள்ள அந்த எலக்ட்ரான், அது இந்த அட்டாமிக் நம்பரை குறிக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன். சரிங்களா? இந்த இசட் அப்படின்னு ஏன் நேம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் சயின்டிஸ்ட் ஜால் அவனோட பேரில் தான் இசட் அப்படின்னு வச்சுக்காரு. ஸோ ஆட்டம் ஜால்னு சொல்லுவாங்க. நம்ம ஆட்டம் ஜால் தான் அட்டாமிக் நம்பர். சரிங்களா? ஏ இஸ் தி சிம்பிள் ரெக்கமெண்டட் ஏசிஎஸ் ஸ்டைல் கைடு இன்ஸ்டெட் ஆஃப் எம். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அட்டாமிக் மாஸ் அல்லது மாஸ் நம்பர். இதெல்லாம் வந்து எக்ஸாமில் கேட்கக்கூடியது. கரெக்டாக படித்து வச்சுக்கோ. மாஸ், இந்த பேசிக் தெரிஞ்சால் தான் பின்னாடி வரதை நம்ம வந்து புரிஞ்சிக்கவே முடியும். மாஸ் நம்பர், அட்டாமிக் மாஸ். சரிங்களா? மாஸ் நம்பர்னால் என்ன? மாஸ் நம்பரை தான் நம்ம சிம்பிள் வந்து ஏன்னு புட் பண்ணுறோம். புரோட்டானையும் நியூட்ரானையும் சம பண்ணோம்னா அதுதான் மாஸ் நம்பர் அல்லது அட்டாமிக் மாஸ். புரியுதுங்களா? பாருங்கள், புரோட்டான்களின் எண்ணிக்கையோ அல்லது நியூட்ரான்களின் எண்ணிக்கையோ சொன்னோம்னா அதுக்கு பேர் அட்டாமிக் நம்பர். புரோட்டானையும் நியூட்ரான்களையும் எண்ணிக்கையை கூட்டிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து அட்டாமிக் மாஸ், அது மாஸ் நம்பர். ஸோ கார்பன் எடுத்துக்கங்க. C612 அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 6 புரோட்டான் இருக்குது, 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 6 நியூட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு மறந்துடக்கூடாது. இது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். C6H12. சரிங்களா? இந்த H12 அப்படிங்கிறது மாஸ் நம்பர், இது அட்டாமிக் நம்பர். புரியுதுங்களா? அட்டாமிக் நம்பர். ஸோ அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது எய்தர் புரோட்டான் ஆர் நியூட்ரானுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? மாஸ் நம்பர்ங்கிறது புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரானுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொன்னோம். அப்போது இந்த இடத்துல புரோட்டானும் 6. சரிங்களா? புரோட்டானும் 6, நியூட்ரானும் 6. அப்போ எலக்ட்ரான் எவ்வளோ இருக்கும்? எலக்ட்ரானும் 6 தான் இருக்கும். புரியுதுங்களா? சரி. பெரிலியம் 412. அப்போ அணு எண், அந்த அட்டாமிக் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4, அதனால தான் 4 புரோட்டான்ஸ். அதோடைய எலக்ட்ரான்ஸும் 4 தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் நியூட்ரான் எப்படி இருக்குதுங்க? 5 இருக்குதாம்மா. நியூட்ரான் வந்து 5 இருக்குதாம்மா. சரியா? அடுத்து பாருங்க. நைட்ரஜன் 7B14, 7 புரோட்டான் 7 எலக்ட்ரான் 7 நியூட்ரான். அதே மாதிரி போரான் 5B11, 5 புரோட்டான் 5 எலக்ட்ரான் 6 நியூட்ரான் அப்படிங்கிறது படித்து வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸோ அதோடைய நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது தான் புக்லேயும் வந்து அந்த எக்ஸுங்கிறது போட்டுக்கிட்டு, ஸோ அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர், சிம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் புக்லேயும் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்க முடியும். சரிங்களா? அடுத்தது ரிலேட்டிவ் மாஸ் ஒப்பு அணு நிறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரேஷியோ. இதுக்கான எந்த அலகும் கிடையாது. அட்டாமிக் மாஸ் ஆஃப் தி எலமெண்ட் இஸ் எக்ஸ்பிரஸ்டு இன் கிராம்ஸ். இது முக்கியமானது, எக்ஸாம்பிள் கேட்பாங்க. சரிங்களா? அட்டாமிக் மாஸில் கிலோகிராமில் சொல்லுவீங்களா, மில்லிகிராமில் சொல்லுவீங்களா கேட்பாங்க இல்லையா? டன்னில் சொல்லுவீங்க அப்படின்னா கிராமில் மட்டும்தான் சொல்லுவாங்க. அதனால் இதுக்கு பேர் கிராம் அட்டாமிக் மாஸ், கிராம் அணு நிறை அப்படின்னு அர்த்தம். ஸோ கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது பாருங்கள், 1 கிராம். கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் 12, நைட்ரஜன் 14, ஆக்சிஜன் 16. ஸோ புக்கில் இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட், அந்த அணுக்களை மட்டும் நீங்கள் படிச்சுட்டா போதும், அதுக்கு மீறி எக்ஸாமில் வராது. இப்போ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் என்றால் என்ன? சரிங்களா? ஒரு தனிமத்தின் ஒப்பு அணு நிறை என்பது என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐசோடோப் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. நம்ம ஐசோடோப் பற்றி பின்னாடி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுப்போம். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள்.
ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டினாமினேட்டருக்கு தான் சொல்லணும். இதுதான் ஃபஸ்ட்டு டினாமினேட்டர். அதுக்கப்புறம் தான் நியூமினேட்டரை பற்றி பேசணும். எடுத்தோடனே நியூமினேட்டர் பார்த்துட்டு டினாமினேட்டருக்கு வந்தீங்கன்னா புரியாது. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னா யாரையோ வந்து நம்ம ரிலேட் பண்ணி பார்க்குறோம், ஒப்புமை செஞ்சு பார்க்குறோம். அப்படின்னா யாரை ஒப்புமை செய்கிறீங்க? 1 கார்பன் 12 ஆட்டம், ஒரே ஒரு கார்பன் 12 ஆட்டம் எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அதுக்காக தான் 1/12th மாஸ் ஆஃப் தி 1 கார்பன் 12 ஆட்டம். அதில் ஆவரேஜ் மாஸ் ஆஃப் ஐசோடோப் ஆஃப் அன் எலமெண்ட், ஒரு தனிமத்தின் ஐசோடோப்பின் சராசரி அணு நிறை அப்படின்னு படித்து வச்சுக்கணும். இதுதான் வந்து ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். சரிங்களா? சரிங்க. இப்போ கார்பனுக்கு 12 ஆட்டம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, நிறமாலைமானி. சரிங்களா? மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரிக் மெத்தட், அந்த மெத்தடை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அது எங்கேயாவது கேட்கலாம் அல்லது கேட்காம கூட போகலாம். அதனால் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி இந்த மெத்தடு மூலமாக தான் கார்பனுக்கு 12 இருக்குது, நைட்ரஜனுக்கு 14 இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜனுக்கு 1, கார்பனுக்கு 12, நைட்ரஜனுக்கு 14, ஆக்சிஜனுக்கு 16, சோடியம் 23, மெக்னீஷியம் 24, சல்ஃபர் 32 அப்படின்னு இந்த எலமெண்ட்டுடைய நேமை வந்து நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? இப்போ கேள்வியில் வந்துருச்சு. இது அதாவது ஒரு ஈக்குவேஷன் டைப் வந்தாலே கெமிஸ்ட்ரியோ ஃபிசிக்ஸோ ஒரு ப்ராப்ளம்ஸ் கேட்டுருவாங்க. கால்குலேட் அட்டாமிக் நம்பர் ஆஃப் அன் எலமெண்ட் whose mass number is 39, the number of neutron is 20, find also the name of element. அதுவும் கொடுத்துருக்காங்க. சரி, நேம் ஆஃப் எலமெண்ட் கூட கேட்டு வச்சுருக்காங்க. இப்போ மாஸ் நம்பர்னா என்ன? அட்டாமிக் நம்பரையும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானையும் கூட்டிக்கிறது தானே. அட்டாமிக் நம்பர்னா என்ன? மாஸ் நம்பர்லேருந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை மைனஸ் பண்ணிக்கிறது. புரியுதுங்களா? ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்துக்குங்க. 39, சரிங்களா? 39ல் 20 பயிற்சி அப்படின்னா 19. அப்போது அட்டாமிக் நம்பர் என்பது 19 அட்டாமிக் நம்பர் இருக்கிறது என்ன தெரியுங்களா? பொட்டாசியம். சரிங்களா? இது வந்து கிளெக்ஸ் டேபிள்னு ஒன்று இருக்குது. அந்த கிளெக்ஸ் டேபிளில் போய் பார்த்துக்கணும். எல்லா நம்பரையும் நம்ம வந்து ஞாபகத்தில் இருக்க முடியாது. படிச்சுட்டு இருக்கிற சில நம்பர்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ். இதை வச்சு தாங்க ஒவ்வொரு ஆட்டத்தையும் நம்ம என்ன சொல்ல முடியுங்க? ஸ்ட்ரக்சரை சொல்ல முடியும். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவர் யார் தெரியுமா? போர் அண்ட் பர்ரீஸ் ரூல் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ். அவர் தான் வந்து இந்த எலக்ட்ரானிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சரிங்களா? இந்த எக்ஸ்பிளனேஷனில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளனேஷன் பார்த்துங்க. என்ன சொல்கிறது? KLMN அப்படிங்கிற ஒரு ஷெல்லுங்கிறது வந்து ஆர்பிட். சரிங்களா? கேக்கு வந்து என்னோட வேல்யூ 1 இருக்கும், எல்லுக்கு 2, எம்முக்கு 3, எண்ணுக்கு 4. சரிங்களா? எப்படி பாருங்கள், 2 to the power of 2, 2n ஸ்கொயர் அது மாதிரி இருக்கும். 2n ஸ்கொயர். இந்த n ஈக்குவல் டு 1. இப்போ n ஈக்குவல் டு 1ன்னு போட்டிங்கன்னா 1 ஸ்கொயர் 1, 1 × 2 2. புரியுதா? அடுத்தது எல் ஷெல், n ஈக்குவல் டு 2, 2 ஸ்கொயர் 4, 4 2s are 8. n ஈக்குவல் டு 3, 3 ஸ்கொயர் 9, 9 2s are 18. அதே மாதிரி 32. அப்போ மைண்டில் 2, 8, 18, 32 KLMN ஷெல். இதுதான் வந்து இந்த ஷெல்லை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பின்னாடி நம்ம வந்து கூட்டு வரிசை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ அதுவே பாருங்கள், ஒரு 8 எலக்ட்ரான்ஸ் பற்றி சொல்கிறாங்க. The outermost shell of an atom cannot have more than 8 electrons. சரிங்களா? Even it has the capacity to accommodate more electrons. இப்போ கேல வந்து அது கால்சியத்துக்கு பாருங்கள் 20 எலக்ட்ரான்ஸ். ஆமாம், கேல 2 இருக்குது, எல்லில் 8 இருக்குது, அதுக்கப்புறம் எம்மில் 8. சரிங்களா? மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 8 8 16, 16 2 18 ஆச்சு. இப்போ என் ஷெல்லில் 2 தான். ஆக்சுவலி நம்ம ஃபில்லப் என்னது? ஃபில்லப் வந்து 2, இது வந்து 8. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? 8 பின்னாடி பார்த்துருக்கோம் பாருங்கள். 8 2 பாருங்கள், 2 2 8 18 32, 2 8 18 32 பார்த்தோம்.
ஆனால் என்ன ஆச்சு, வெறும் 8 வந்துட்டு 2 வந்துடுது. அதனால தான் கால்சியம் பார்த்தீங்கன்னா 2+, கால்சியம் 2+ வரத்துக்கு காரணமே வந்து இந்த என் ஷெல்லில் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸ். இதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருக்கான் பாருங்க. வாட் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் அலுமினியம்? வாட் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் அலுமினியம்? ஸோ அலுமினியத்துன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து Z ஈக்குவல் டு எவ்வளோங்க, 13. Z ஈக்குவல் டு 13. அப்போ கே ஷெல்லில் 2 இருக்குது, எல் ஷெல்லில் 8 இருக்குது, எம் ஷெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. ஸோ கூட்டி பாருங்கள் 13 இருக்கும். அப்போ 3 இருக்கனால தான் அலுமினியம் 3+ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அலுமினியம் 3+ எது சொல்கிறோம் புரியுதுங்களா? கடைசியாக அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸில் 3 இருக்கனால தான் அலுமினியம் 3+ அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அது புக்லேயும் இருக்குது. அடுத்த ஒரு கேள்வி பாருங்கள். இந்த ஜாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எலமெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஆக்சிஜனை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஆக்சிஜன் பாருங்கள். ஆக்சிஜன் பேசிக்கலி 8-16, அட்டாமிக் நம்பர் 8, மாஸ் நம்பர் 16. சரிங்களா? 8 புரோட்டான் 8 நியூட்ரான் இருக்குது. ஃபஸ்ட்டு செல்லில் வந்து 2 எலக்ட்ரான் இருக்குது. அடுத்த செல்லில் வந்து எத்தனை இருக்குது? 2, 4, 6 இருக்குதுங்க. ஸோ 2,6 அதான் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ். நம்ம ஃபியூச்சரில் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் ஃபஜான்ஸ் ரூல்ஸ் கூட யூஸ் பண்ணுவோம். அது நம்ம இந்த பகுதியில் +2ல் தான் வருது, இங்கே 10th வரல. அடுத்தது பாருங்கள் வேலன்சி. இது வேலன்சி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இணைத்திறன். ஒவ்வொரு ஆட்டமுக்கும் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு வேலன்சின்னு ஒன்று இருக்குது. அந்த வேலன்சியை தான் நான் வந்து இப்போ அலுமினியம் 3+, கால்சியம் 2+ன்னு எழுதுனேன் பார்த்தீங்களா? அது எழுதுறதுக்கு காரணமே அவுட்டர் மோஸ்ட் செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் என்ன பண்ணுதுங்க, வேதிவினை நிகழும்போது அது வேதிவினை நிகழ்வதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் தான். அந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸை பேஸ் பண்ணி தான் என்ன சொல்கிறேங்க, வேலன்சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வேலன்சி ஆஃப் எலக்ட்ரான்ஸை ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் தி வேலன்சி ஆஃப் மெக்னீஷியம் அண்டு சல்ஃபர். சரிங்களா? இப்போது மெக்னீஷியம் உடைய அதாவது அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி சல்ஃபருடைய அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் தான் அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மூலமாக சொல்ல முடியும். ஸோ KLMN அதில் போட்டிருக்காங்க பாருங்கள் 282. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா மெக்னீஷியத்துக்கு அதாவது அட்டாமிக் நம்பர் வந்து 12. அதுதான் 2 + 8 12 ஆயிடுச்சு. அடுத்து சல்ஃபருக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 16. அதனால தான் 286. ஆனால் வேலன்சி எடுக்கும்போது 8 - 6 அதோடைய வேலன்சி, சல்ஃபருடைய வேலன்சி வந்து 2 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு பிளேஸ்லையும் வரக்கூடிய இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து ஜஸ்ட் இதே ப்ராப்ளம் தான் ரிலேட்டடாக கேட்பாங்க, படித்து தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ இந்த KLMN ஆர்பிட்டுடைய கம்ப்ளீட் டேபிள் கொடுத்துருக்காங்க. அப்படி ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணால் போதும். இதுலேருந்து பெருசாக உங்களுக்கு வந்து கஷ்டமான கேள்விலாம் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு 20 தனிமங்கள் எடுத்துகிட்டு அந்த அணு அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ ஈஸியாக இது புரிஞ்சுக்கலாம். அங்கே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஏதாவது ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளூரின் எடுத்துக்கங்க. இந்த ஃப்ளூரின் எடுத்த வரைக்கும் பாருங்கள். ஃப்ளூரின் 9, 19 அட்டாமிக் நம்பர் 9, மாஸ் நம்பர் வந்து 19. அப்போது 9 புரோட்டான் 10 நியூட்ரான் இருக்குது. சரிங்களா? ஸோ 10 நியூட்ரான் புரியுதுல உங்களுக்கு. நியூட்ரான் அப்படிங்கிறது 19 - 9 அப்படிங்கிறது 10 நியூட்ரான். சரிங்களா? எலக்ட்ரான் எப்படி இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2, 4, 6, 6, 3, 9 எத்தனை புரோட்டான் இருக்கோ அத்தனை எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இதான் வந்து இதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ். ஒவ்வொரு எலமெண்ட்லும் புக்லேயே கொடுத்துருக்காங்க, நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கங்க ஜஸ்ட்டுங்க. அடுத்து வேலன்சியை பற்றி இன்னும் டீட்டெயிலாக இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ஆட்டம்ஸ். எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது அதை பொறுத்து வேலன்சியை வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரஜனை எடுத்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஒவ்வொன்றா எடுத்துக்குவாங்க. ஸோ வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது பாருங்கள். ஹைட்ரஜன் குளோரைடு
Cl. ஸோ H ப்ளஸ் Cl மைனஸ். நம்ம அயனிகள்னு ஒரு டாபிக் இருக்குது, அதில் நடத்துவோம். இங்கே வந்து கொஞ்சோன்னு சொல்கிறேன். எதுக்கு இது ப்ளஸ்ஸு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எலக்ட்ரான் டொனார், இவங்க வந்து எலக்ட்ரானை வந்து அக்செப்டார். யாரெல்லாம் வந்து எலக்ட்ரானை வாங்கிக்கிறாங்களோ அவங்க மைனஸாக இருப்பாங்க, யாரெல்லாம் எலக்ட்ரானை கொடுத்துட்றாங்களோ அவங்களாம் வந்து ப்ளஸ்ஸாக இருப்பாங்க. இப்போது இவன் வந்து ஒரு எலக்ட்ரான் இவனுக்கு கொடுத்துட்டாங்க, இவன் வாங்கிட்டனால அவன் மைனஸாக மாறிட்டான். சரிங்களா? இப்போது வேலன்சி, குளோரினோட வேலன்சி எடுத்துக்கிட்டா 1. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருக்குது. வாட்டர் பாருங்கள், வாட்டருக்கு ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஸோ ஆக்சிஜனுடைய வேலன்சி என்னவாக இருக்கும்? 2. ஏன்னா 2 ஹைட்ரஜன் தான் ரியாக்ட் ஆகிருக்குது. அதனால தான் O2 மைனஸ் 2H ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே போல் தான் அமோனியா, அதே போல் தான் மீத்தேன், அது கார்பனுடைய வேலன்சி வந்து 4. வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு குளோரின் அதே தான். அங்கே சொன்னோம் பார்த்தீங்களா, குளோரின் எத்தனை குளோரின் இருக்குதோ அத்தனை அந்த தனிமத்துக்கு வந்து வேலன்சி. இப்போது NaClன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு குளோரின் இருந்தால் அந்த சோடியத்துக்கு ஒரு வேலன்சின்னு அர்த்தம். இதே வந்து மெக்னீசியம் குளோரைட் MgCl2னா 2 குளோரின் இருந்தால் மெக்னீசியத்துக்கு 2 வேலன்சி அப்படின்னு அர்த்தம். அதே போல் ஆக்சிஜனும் அதே மாதிரி தான், எத்தனை ஆக்சிஜன் இருக்கோ அதை பொறுத்து இருக்குது. ஒரு ஆக்சிஜன் இருந்தால் 2 வேலன்சி, 2 ஆக்சிஜன் இருந்தால் 4 வேலன்சி. ஏன்னா ஒரு ஆக்சிஜனுக்கு 2 வேலன்சி ஆல்ரெடி பார்த்தோம். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர். காப்பர் Cu2O Cuo. இதை வந்து நீ ஃபுல்லாலாம் படிச்சுக்கோ ஃப்ரீயாக இருக்கும்போது. இதை ஜஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்கோ. பாருங்கள், Cu2O Cuo என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கலாமா? பாருங்கள், இது Cu2 ப்ளஸ்ஸு, சரிங்களா? Cu2 ப்ளஸ்ஸு O2 மைனஸ், O2 மைனஸ் ரெண்டுமே பேலன்ஸ் ஆகி தான் Cuoவாக வந்திருக்குது. ஓகேங்களா? இதை பார்த்தீங்கன்னா Cu ப்ளஸ்ஸு O2 மைனஸ், இந்த 2 மைனஸ் தான் இங்கே வந்திருக்குது, இந்த ப்ளஸ்ஸு தான் இங்கே வந்திருக்குது. அதனால தான் Cu2O. ரைட்டுங்களா? இது உங்களுக்கு வந்து அயனிகள் எப்படி மாறி வந்திருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸு உங்களுக்கு இது புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதனுடைய பெயர்கள் பாருங்கள், கொஞ்சம் கவனிச்சிங்கன்னு தெரியும். பெயர்கள், இதனுடைய பெயர்கள் பாருங்கள். அயனிகள் இந்த பாசிட்டிவ் சைனு குறைவாக இருந்தால் OUS, புரியுதா? OUS. பாசிட்டிவ் சைன் அதிகமாக இருந்தால் RIC, IC சேர்த்துக்கணும். ஃபெர்ரிக், ஃபெர்ரோஸ், மெர்குரஸ், மெர்குரிக், ஸ்டானஸ், ஸ்டானிக். சரிங்களா? சரி, இப்போ Cu ப்ளஸ் இருந்துச்சுன்னா குப்பரஸ், காப்பர் 1 சொல்லுவாங்க. Cu2 ப்ளஸ் இருந்தால் குப்ரிக், அதே மாதிரி ஃபெர்ரஸ், ஃபெரிக்ஸ், மெர்குரஸ், மெர்குரிக்ஸ், ஸ்டானஸ், ஸ்டானிக். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் பெயர்கள் கேட்கும்போது சொல்ல தெரியணும். இப்போ தான் நம்ம அடுத்த பகுதி, ஒரு முக்கியமான பகுதி. இந்த பகுதியில் தான் நம்ம ஆல்ரெடி கொஷின்ஸ் வந்து கேட்டு வச்சுருக்காங்க. ஐசோடோப்ஸ். சரிங்களா? ஐசோடோப்ஸ், ஐசோபார்ஸ், ஐசோடோன் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதில் கண்டிப்பாக கேள்விகள் கண்டிப்பாக எக்ஸாமில் வரும். ஐசோடோப், எதை நம்ம ஐசோடோப்புன்னு சொல்லுவோம்? பாருங்கள், அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக கீழே படத்தில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், இந்த இடத்துல நான் எழுதி காமிக்கிறேன். ஹைட்ரஜன் 1 1, ஹைட்ரஜன் 1 2, ஹைட்ரஜன் 1 3. என்ன ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டு வந்தோம் இல்லையா? கீழ்ப்பகுதியில் இருக்கிறது தான் என்னது? கீழ்ப்பகுதியில் அட்டாமிக் நம்பர். சரிங்களா? மேல் பகுதியில் இருக்கிறது தான் மாஸ் நம்பர். அது அட்டாமிக் மாஸ், அட்டாமிக் மாஸ் படித்தோம் இல்லையா? அது அட்டாமிக் மாஸு, இது அட்டாமிக் நம்பர். சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? எலமெண்ட்டில் எந்த வித்தியாசமும் இல்லை, எல்லாமே ஹைட்ரஜன் தான். ஆனால் அதனுடைய அட்டாமிக் நம்பரை எடுத்து பார்த்தோம்னா எந்த வித்தியாசமும் இல்லை. அட்டாமிக் நம்பர் ஒன்றா தான் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக இருக்குது, எலமெண்ட்டும் ஒரே மாதிரியாக இருக்குது. ஆனால் மாஸ் நம்பர் மட்டும் மாறிக்கிட்டே இருக்குது. புரியுதுங்களா? அப்போது 2 தனிமங்கள் அல்லது 3 தனிமங்கள், எந்த தனிமங்கள் இருந்தாலும்
ஒரே மாதிரியான தனிமங்கள் அதனுடைய அணு எண் ஒரே மாதிரியாக இருக்கும், ஆனால் அணு நிறை மட்டும் மாறுபட்டு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த தனிமங்களின் பெயர்கள் ஐசோடோப்புகள் அப்படின்னு அர்த்தம். புரியுங்களா? ஸோ ஆட்டம்ஸ் ஆஃப் தி சேம் எலமெண்ட் having same atomic number but different mass number. மொத்தம் மூணு பேர் தான் இருக்காங்க. தைரியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராருங்க? எலமெண்ட். சரியா? எலமெண்ட், அதுக்கப்புறம் அட்டாமிக் நம்பர், அதுக்கப்புறம் மாஸ் நம்பர். எலமெண்ட்டும் அட்டாமிக் நம்பரும் ஒரே மாதிரியாக இருக்கும், மாஸ் நம்பர் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் ஐசோடோப்புகள் அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கெலாம் பாருங்கள், கார்பன் 612, கார்பன் 613 அப்படிங்கிறது ஒரு ஐசோடோப்புகள். குளோரின் 1735, குளோரின் 1737 அப்படிங்கிறது அடுத்த ஒரு ஐசோடோப்புகள். எக்ஸாமில் ஆப்ஷன்ஸில் ஒரு 2 எலமெண்ட்ஸ் 3 எலமெண்ட்ஸ் சேர்த்து கேட்டு இதே மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. எது ஐசோடோப்புன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கும், எலமெண்ட்டும் சேமாக இருக்கும், மாஸ் நம்பர் மட்டும் மாறி இருக்கும். அதுதான் வந்து ஐசோடோப்புகள். ஸோ சில ரேடியோ ஐசோடோப்ஸ்லாம் இருக்குது, அது நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்தது பாருங்கள், ஐசோபார்களையும் படத்தில் பாருங்களேன் என்ன செஞ்சுருக்காங்க. ஐசோபார்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆர்கன், கால்சியம். சரிங்களா? ஆர்கனுக்கு 18, கால்சியத்துக்கு 20. மாஸ் நம்பர் பாருங்கள் 40. இந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய தனிமங்களை வச்சு ஐசோபார் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ ஐசோபார் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பராக இருக்கும், ஆனால் மாஸ் நம்பர் சேமாக இருக்கும். புரியுதுங்களா? அதான் முக்கியமான ஒரு கான்செப்ட். எலமெண்ட்டும் டிஃப்ரெண்ட்டு, அட்டாமிக் நம்பரும் டிஃப்ரெண்ட்டு, மாஸ் நம்பர் சேமாக இருந்தால் அவைகள் ஐசோபார்கள் என்று அழைக்கப்படும். ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது ஐசோட்டோன்கள் பற்றி சொல்கிறேன் பாருங்கள். போரான் 511, கார்பன் 611, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதையும் முன்னாடி பார்த்த ஐசோபார்க்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். ஆர்கான், கால்சியம், அட்டாமிக் நம்பரும் டிஃப்ரெண்ட்டு, எலமெண்ட்டும் டிஃப்ரெண்ட்டு, மாஸ் நம்பர் மட்டும் சேமாக இருக்குது. ஐசோட்டோன்களை பாருங்கள், எலமெண்ட்டும் டிஃப்ரெண்ட்டு, அட்டாமிக் நம்பரும் டிஃப்ரெண்ட்டு, மாஸ் நம்பரும் சேமாக இருக்கும். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு முறை இருக்கும். ஆனால் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நான் ப்ளூ கலரில் இந்த வித்தியாசத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 11க்கும் 5க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோங்க? 6. புரியுதுங்களா? 5க்கும் 11 டிஃப்ரென்ஸ்னாங்க 6. அதே போல் இந்த கார்பன் நம்ம இந்த இடத்துல 11 கிடையாது, 12 ஞாபகம் வச்சுக்குவேன். இங்கே பார்த்துக்க, இது 12ன்னு வரும், இது 12. இப்போ இதனுடைய டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 6. அதாவது டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸாக இருக்குது, டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர்ஸாக இருக்குது, ஆனால் அதனுடைய நியூட்ரான்களின் எண்ணிக்கை சமமாக உள்ளது. அப்போது 2 வெவ்வேறு தனிமங்கள், அதனுடைய அணு நிறையும் அதனுடைய அணு எண்ணும் வெவ்வேறாக இருந்தாலும் அதனுடைய நியூட்ரான்களின் எண்ணிக்கை ஒத்த எண்ணிக்கையாக இருந்துச்சு அப்படின்னா அவைகள் தான் ஐசோட்டோன்கள் என்று அழைக்கப்படும். 3 தான் கேட்பாங்க. ஐசோபார், ஐசோடோப்பு, ஐசோட்டோன். படித்து திரும்ப ஒரு முறை புரிஞ்சிக்கோ. அப்போ தான் எக்ஸாமில் கீழே கொடுக்கப்பட்ட தனிமங்களை பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த பகுதிக்கு வந்திருக்கோம். என்ன பகுதி பார்த்தீங்கன்னா அயனிகள், அயான்ஸ். ஸோ அயான்ஸ் பற்றி நம்ம பெருசாக சொல்ல தேவையில்லை. அங்கங்கே சொல்லும் பொழுது அயான்ஸ் பற்றி சொல்லிகிட்டே இருக்கோம். இந்த அயான்ஸ் எப்படி இருப்பாங்க? பாசிட்டிவ் சார்ஜும் இருப்பாங்க, நெகட்டிவ் சார்ஜும் இருப்பாங்க. சரிங்களா? அந்த அயன்கள் யார் அப்படின்னு பார்க்குறோம். கேட்டயான்ஸ் அண்டு ஆனயான்ஸ். கேட்டயான்ஸ் அண்டு ஆனயான்ஸ்.
கேட்டயான்ஸ்னா என்ன, ஆனியான்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கேட்டயான்ஸ்னா என்ன, ஆனியான்ஸ்னா என்ன. கேட்டயான்ஸ், if an atom loses one or more electrons during chemical reaction, it will have more number of positive charge. எந்த ஒரு தனிமம், எந்த ஒரு அணு எலக்ட்ரானை இழந்துருச்சோ அவை நேர் மின்னோட்டம், நேர்மின் தொகுப்பாக இருக்கும். அந்த நேர்மின் தொகுப்பு இருக்கக்கூடியதான் கேட்டயான்கள், நேர் அயனி அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அவ்வளோதான். அப்படி இருக்கக்கூடிய யாரு, Na+, Ca2+ அப்படி அர்த்தம். யாரெல்லாம் எலக்ட்ரானை வாங்கிட்டாங்களோ அவங்கெல்லாம் வந்து ஆனயான்ஸ். சரிங்களா? ஆனயான் Cl- அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? Cl- ஏன்னா அவங்க வந்து எலக்ட்ரானை வாங்கிட்டாங்க அப்படின்னு. சரி, ஓகே. இப்போ பாருங்கள், வேதி சேர்மங்களை எப்படி பெயர் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு பெயர் வந்துருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னு பாருங்கள். சோடியம் குளோரைடு, சில்வர் புரோமைடு. எப்படி சஃபிக்ஸில் ஐடிஇ அப்படின்னு பேர் வரணும். சஃபிக்ஸில் ஐடிஇ அப்படின்னு பேர் வரணும். அப்படி வந்துச்சுன்னா சோடியம் குளோரைடு, சில்வர் புரோமைடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய வேலன்சி பொறுத்த வரைக்கும் 1 இருக்குது. ஓகேங்களா? ஆனால் பக்கத்தில் ஒன்று இருக்குன்னு பாருங்கள். சோடியம் Na2SO4 அப்படின்னா சோடியம் சல்ஃபேட், NaNO2 அப்படின்னா நைட்ரைட். அதே மாதிரி சல்ஃபர் டை ஆக்சைடு, டைநைட்ரஜன் பென்டா ஆக்சைடு அப்படின்னு சொல்லி நீங்கள் பெயர்களை மட்டும் படிச்சுக்கங்க. சில டைமில் N2O5னா அதோடைய பெயர் என்னன்னு கேட்பான், அதை நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு விதி இவங்க கண்டுபிடிச்சாங்க இல்லையா? யார்? ஜான் டால்டன், ரூதர்ஃபோர்டு. முக்கியமாக ஜான் டால்டன் கண்டுபிடிச்ச வேதி சேர்க்கையுடைய விதிகள் தான். அதை வந்து கொஞ்சம் பின்னாடி வந்த சயின்டிஸ்ட்டு 4 முக்கியமான விதிகள் சொல்கிறாரு. ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன், லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன், ஸோ கேலுசிக்ஸ் லா ஆஃப் கேசியஸ் வால்யூம்ஸ். இதெல்லாம் வந்து வேதி சேர்க்கை விதிகள். ஸோ கேலுசாக்குடைய பருமன் வினைப்பு, பெருக்கல் விகித விதி, மாறா விகித விதி, பொருண்மை அழியா விதி. இந்த விதிகளை நீங்கள் வந்து கொஞ்சம் படித்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்கலாம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். இதை யார் கண்டுபிடிச்சார், யார் வந்து ஸ்டேட் பண்ணார்னா லவாய்சியர். 1774. இப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் மாஸ், அது நிறை அழிவின்மை விதி அப்படின்னா என்ன தெரியுமா? டியூரிங் எனி கெமிக்கல் சேஞ்ச், அதாவது ஒரு வேதி வினை, ஏதாவது ஒரு வேதி வினை நிகழும் போது டோட்டல் மாஸ் ஆஃப் தி ப்ராடக்ட், அதாவது அந்த உற்பத்தி ஆனது, அந்த வினை விளைபொருள் ஆனது மொத்தம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு தி டோட்டல் மாஸ் ஆஃப் தி ரியாக்டன்ட். சரிங்களா? இது முக்கியமான ஒரு விதி. ஒரு வேதி வினை நிகழும் போது உருவாகும் வினை விளைபொருள்களின் மொத்த நிறையானது வினைப்படு பொருளின் மொத்த நிறைக்கு சமம் என்பது நிறை அழிவின்மை விதி, லா ஆஃப் கன்சர்வேஷன் மாஸ். எக்ஸாம்பிள் எப்படி கொஸ்டின் கேட்பான்? இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு சரியா தவறா கேட்கலாம், அல்லது இது வந்து எந்த விதியை குறிக்குது, லா ஆஃப் கன்சர்வேஷன் மாஸா, நிறை அழிவின்மை விதியா அப்படின்னு கேட்பாங்க. படித்து வச்சுக்கணும். சரிங்களா? சரி, இந்த லாவை வந்து இன்னொரு பெயரும் உண்டு. நிறை அழிவின்மை விதி மட்டும் இல்லாமல் இந்த லா ஆஃப் இன்டெஸ்ட்ரக்டிபிள் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது நம்ம படிச்சுக்கணும். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறாரு பாருங்கள். ஒரு அமோனியா, நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து அமோனியா ஃபார்ம் ஆயிருக்குமா? ஸோ நைட்ரஜன் 28 கிராம். எப்படி சார் 28 கிராம்? ஒரு நைட்ரஜனுக்கு 14, 2 நைட்ரஜனுக்கு 28. புரியுதா? அதே போல் ஹைட்ரஜனுக்கு 1, 2 ஹைட்ரஜன் இருக்குது. 2 × 3 6. ஸோ 2 × 3 6. இது வந்து 7 × 2 14 × 2 28. இங்கே வரும்போது இந்த 28ஐயும் 6ஐயும் கூட்டிங்கன்னா 34 கிராம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னு தெரிஞ்சுங்க. அடுத்தது லா ஆஃப் கான்ஸ்டன்ட்
ப்ரொபோர்ஷன்ஸ், லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன். சரிங்களா? ஸோ லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனா எந்த ஒரு விகிதமும் மாறாது. இதை கண்டுபிடித்தவர் வந்து ஜோசப் ஜோசப் ப்ரௌஸ்ட் 1779ல கண்டுபிடிச்சாரு. அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணார், ஸ்டேட் பண்ணார். என்ன ஸ்டேட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் எ பியூர் கெமிக்கல் காம்பவுண்ட் of the elements are always present in a definite proportion by mass. புரியுதுங்களா? அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்களுடைய குறிப்பிட்ட நிறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய நிறை விகிதத்தில் ஒன்றிணைந்து தூய சேர்மத்தை உருவாக்குவது மட்டும் இல்லாமல் அவை உற்று நோக்கும்போது எந்த ஒரு மாறுபாடு இருக்காது, டெஃபினைட் ப்ரொபோர்ஷன் பை மாஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த கான்ஸ்டன்ட் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது, லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன்ஸ், மாறா விகித விதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ரெண்டையும் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் த்ரோ கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. அடுத்து பெருக்கல் விதி, லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன். இதை கண்டுபிடிச்சவர் யார்? ஜான் டால்டன், 1804. ஸோ யார் கண்டுபிடிச்சாங்க, எந்த இயரில் ஸ்டேட் பண்ணாங்க, ப்ரப்போஸ் பண்ணாங்கலாம் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. என்ன சொல்கிறாரு, ஒரு 2 எலமெண்ட் எடுத்துக்கங்க, ஏ அண்ட் பி, அதை ரெண்டையும் ஒன்று சேர்த்துக்குங்க. அது ஃபார்ம் பண்ணும்போது மோர் தென் ஒன் காம்பவுண்டாக ஃபார்ம் ஆகும். அதில் இருக்கக்கூடிய மாஸ், ஏடைய மாஸையும் பியிலோட மாஸையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், ஒரு சிம்பிள் ரேஷியோவாக வருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சிம்பிளாக அவர் சொல்லிட்டு போகிறாரு. ஸோ அப்படி வரும்போது ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கார்பன் மோனோ ஆக்சைடு, கார்பன் 12, ஆக்சிஜன் 16. கார்பன் டை ஆக்சைடு 12, 32. பாருங்கள், 1:2 ரேஷியோவில் இது இருக்குது அப்படின்னு வருது. அவர் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் மாஸில் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் மாஸ், தலைக்கீழ் விகித விதி. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜெரிமியஸ் ரிச்சர் 1792 எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஜெரிமியஸ் ரிச்சர் 1792 எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்கள். அதாவது கார்பன் இருக்குது, இங்கே மீத்தேன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, இங்கே வாட்டர் இருக்குது. சரிங்களா? இந்த மூணுமே அவர் வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொடுக்கப்பட்டுள்ள இஃப் டூ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் combined separately with the same weight of third element ratio masses in which they do so are either same or multiple mass ratio in which they combined. அதாவது இவர் கூற்றுப்படி 2 மாறுபட்ட தனிமங்கள் தனித்தனியே ஒரே நிறை உள்ள 3வது தனிமத்துடன் சேரும் பொழுது அவற்றின் நிறையின் விகிதம் சமமாகவோ அல்லது எளிய பெருக்கல் விகிதத்தையோ உள்ளது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எக்ஸாம்பிள்லாம் வந்து பார்க்கலாம். என்ன பார்க்கலாம் பாருங்கள். கார்பன், ஸோ கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறுகிறது. கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து மீத்தேனாக மாறுது. இதுதான் வந்து அவர் சொல்லக்கூடிய விதியுடைய அர்த்தம், லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படின்னு. சரிங்களா? ஸோ இந்த ப்ரொபோர்ஷனோட இன்றைக்கி இந்த டாபிக் வந்து நிறுத்திக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேலுசாக் பர்மன் இணைப்பு விதியிலேருந்து நம்ம ரிமைனிங் பார்ட்டை வந்து பார்க்கலாம்.